உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஹலோ வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. யாருண்ணா? ஆதன் மீடியாலேருந்து பேசுகிறோண்ணா. சொல்லுங்கண்ணா. ஆனால் இப்போ தமிழ் கேட்கக்கூடாதுன்னா இந்த விஜய் அவர்கள் கால் பண்ணி உங்களுக்கு ஆறுதல் சொன்னதா தகவல் வெளியே வந்துட்டு இருக்குண்ணா. ஆமாங்கண்ணா, ஃபோன் பண்ணாங்க, வீடியோ கால் பேசுனாங்க. அப்படிங்களா? சரிங்கண்ணா. சரி, என்ன சொல்லியிருந்தாருன்னா எப்போ வரதா பார்க்குறதா சொல்லியிருந்தேன். இல்லைண்ணா, அவருக்கு இன்னும் பர்மிஷன் தரலையாம்மா. பர்மிஷன் கொடுத்தோன்னா கண்டிப்பாக எல்லாத்து வீட்லையும் போய் பார்க்குறோம், சரிண்ணா, பார்க்கணும் அப்படின்னு சொன்னாருங்கண்ணா. சரிண்ணா. சரிண்ணா. எடுத்து அவங்க சைட்லேருந்து நேரில் வந்து யாராவது பார்த்தாங்களாண்ணா? தமிழக வெற்றி கழகத்துலேருந்து நேரில் வந்து பார்த்தாங்களா? ஆமாண்ணா, ஒரு ஆறுமுகம் நிறைய பேர் வந்தாங்க. யாராருன்னு பேர்லாம் தெரியலங்கண்ணா. சரிண்ணா. எடுத்ததும் விஜய் அவர்கள் என்ன பேசினாங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களாண்ணா? இல்லை, இதுதான் பேசினாங்க. உங்க குடும்பத்தில் ஒருத்தர் நினைச்சீங்க, உங்களுக்கு நடந்த பெரிய பேரிழப்பு, அதனால வந்துட்டு என்னால இப்போதைக்கு வர முடியல, பர்மிஷன் தான் தரமாட்டேங்கிறாங்க, பர்மிஷன் கிடைச்சா கண்டிப்பா வந்துட்டு உங்க எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. வேற எதுவும் சொல்லுங்கண்ணா. சரிண்ணா. நம்ம சைட்ல இருந்து ஏதாவது விஷயங்கள் அவர்கிட்ட கோரிக்கைகளா இல்ல வேற ஏதாவது விஷயங்களா வச்சீங்களாண்ணா? நான் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் தான் வச்சுங்கண்ணா. சொல்லுவேண்ணா. என்ன? இந்த மாதிரி பாப்பா போட்டோ வச்சு ஒரு போட்டோ எடுக்கணும், அவ்வளவுதான். 3 போட்டோ வச்சு ஒரு போட்டோ எடுக்கணும், அவர் மடியில வச்சு. ஓகே ஓகே. விஜயோட மடியில், அவர்களோட மடியில வச்சு நீங்க ஒரு புகைப்படம் எடுக்கணும்னு கேட்டுக்கிட்டீங்க. அது மட்டும் தான் நான் கேட்டது, வேற எதுவும் கேட்கல. நேரில் வந்து பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காருங்களாண்ணா? வரும்போது பண்றேன், கண்டிப்பா எடுத்துக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரிங்க சரிங்க. ஆனா இப்போ உங்களுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துட்டாங்களாண்ணா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சுங்களா? இல்லைண்ணா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. ஆனா வந்துட்டு இன்னும் எதுவும் இல்லைங்கண்ணா, டெத் சர்டிஃபிகேட் ஒன்றும் வரல. டெத் சர்டிஃபிகேட் வரலைங்க. சரிண்ணா. இப்போ விஜய் அவர்கள் பேசலினாங்க, அவங்க பேசுனது ஒரு ஆறுதலாவது இருக்குங்களா உங்களுக்கு? ஆனா இப்போ இன்னைக்கு நேற்று கமலஹாசன் வந்தாருங்கண்ணா. சரிண்ணா. இன்னைக்கு காத்தால நாமக்கல் மேடம், எஸ்பி மேடம் வந்தாங்க. வந்துட்டு அம்பியா மேடம் வந்தாங்க. யாரு வந்து என்ன சொன்னாலும் பகல்ல வந்து எங்களுக்கு ஒண்ணுமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன்னா வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க, கட்சிக்காரங்க, அது இல்லாம வந்துட்டு சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க எல்லாமே பகல்ல வந்துட்டு தான் போறாங்க. ஆனா வந்துட்டு நைட்ல இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் யாரும் தூங்குறதே கிடையாது. பிள்ளைகள எப்பவுமே வந்துட்டு நாங்க வீட்டுல இருக்கும்போது பிள்ளையா இருக்கும்போது வீடு கலகலன்னு அங்க ஜாம குட்டி, கீழே குட்டி, மேல குட்டி, கலர் அடிச்சு, அதுக்கு நான் திட்டி, அவங்க 2 பர்சன்ட் என்ன அடிச்சு, அப்படி நாங்க விளையாண்டு ஜாலியா இருந்த வீட்டுல அப்புறம் பிள்ளைகளும் எப்படிங்க இருக்கும்? புரியுது புரியுது. ஆனா நேர்ல கண்டிப்பா வரதா சொல்லியிருந்தாங்க. இப்ப அவர் பேசுனது ஒரு ஆறுதலாவது இருக்குங்களா? ஏன்னா நிறைய பேர் அவர் மேல வரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப யாரா இருந்தாலும் வந்துட்டு அந்த இடத்துக்கு வர முடியாதுங்க. ஸ்டாலின் சாரே வந்தாங்க இருந்தாலும் ஒரு இது ஆச்சுன்னா வச்சுங்களேன், இப்ப அவர்னாலதான் இந்த பிரச்சனை வந்து சொல்லிட்டு எல்லாமே திரும்பி அது ஒரு பெரிய இஷ்யூவா தான் ஆகும். ஓகே ஓகே. இப்ப ஸ்டாலின் சாராவே இருந்தாலும் சரி, சீமான் வந்தாலும் இந்த இடத்துல இப்ப 47 பேர் இறந்தாங்க தெரிஞ்சோம்னா அது ஒரு பெரிய பிரச்சனை தானே ஆகும். புரியுது. கண்டிப்பா கண்டிப்பா. அவரும் இது வேணும்னு பண்ண ஃபேமிலி இப்படிதான் நடக்கும்னு நினைக்க மாட்டாரு. இது அன்எக்ஸ்பெக்டடா நடந்துருக்காங்க, யாரையும் குறை சொல்ல முடியும்? புரியுது புரியுது. கண்டிப்பா அவரு வரதாவும் சொல்லியிருக்காருங்கண்ணே. இப்போ அவங்க பேசுனது உங்களுக்கு ஆறுதலா இருக்கும்னு நினைக்கிறோம். நேர்ல கண்டிப்பா செஞ்சுப்போம். நீங்க என்ன சொன்னீங்க? அண்ணா ஆதன். ஆமா. நன்றி நன்றி. சரி. ஹலோ வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. யாருண்ணா? ஆதன் மீடியாலேருந்து பேசுகிறோண்ணா. சொல்லுங்கண்ணா. ஆனால் இப்போ தமிழ் கேட்கக்கூடாதுன்னா இந்த விஜய் அவர்கள் கால் பண்ணி உங்களுக்கு ஆறுதல் சொன்னதா தகவல் வெளியே வந்துட்டு இருக்குண்ணா. ஆமாங்கண்ணா, ஃபோன் பண்ணாங்க, வீடியோ கால் பேசுனாங்க. அப்படிங்களா? சரிங்கண்ணா. சரி, என்ன சொல்லியிருந்தாருன்னா எப்போ வரதா பார்க்குறதா சொல்லியிருந்தேன். இல்லைண்ணா, அவருக்கு இன்னும் பர்மிஷன் தரலையாம்மா. பர்மிஷன் கொடுத்தோன்னா கண்டிப்பா எல்லாத்து வீட்லையும் போய் பார்க்குறோம், சரிண்ணா, பார்க்கணும் அப்படின்னு சொன்னாருங்கண்ணா.
சரிண்ணா சரிண்ணா. எடுத்து அவங்க அவங்க சைடுல இருந்து நேர்ல வந்து யாராவது பார்த்தாங்களாண்ணா? தமிழக வெற்றி கழகத்துல இருந்து நேர்ல வந்து பார்த்தாங்களா? ஆமாண்ணா, ஒரு ஆறுமுகம் இன்னும் நிறைய பேர் வந்தாங்க. யாரான்னு பேர்லாம் தெரியலங்கண்ணா. சரிண்ணா. எடுத்ததும் விஜய் அவர்கள் என்ன பேசினாங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களாண்ணா? இல்ல, இதுதான் பேசினாங்க. உங்க குடும்பத்தில் ஒருத்தர் நினைச்சீங்க, உங்களுக்கு நடந்த பெரிய பேரிழப்பு, அதனால வந்துட்டு என்னால இப்போதைக்கு வர முடியல, பர்மிஷன் தான் தரமாட்டேங்கிறாங்க, பர்மிஷன் கிடைச்சா கண்டிப்பா வந்துட்டு உங்க எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. வேற எதுவும் சொல்லுங்கண்ணா. சரிண்ணா. நம்ம சைட்ல இருந்து ஏதாவது விஷயங்கள் அவர்கிட்ட கோரிக்கைகள் இல்ல வேற ஏதாவது விஷயங்களா வச்சீங்களாண்ணா? நான் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் தான் வச்சுங்களா. சொல்லுவேண்ணா. என்ன இந்த மாதிரி பாப்பா போட்டோ வச்சு ஒரு போட்டோ எடுக்கணும், அவ்வளவுதான். 3 போட்டோ வச்சு ஒரு போட்டோ எடுக்கணும், அவர் மடியில வச்சு. ஓகே ஓகே. விஜய் அவர்களோட மடியில வச்சு நீங்க ஒரு புகைப்படம் எடுக்கணும்னு கேட்டுக்கிட்டீங்க. அது மட்டும் தான் நான் கேட்டது, வேற எதுவும் கேட்கல. நேர்ல வந்து பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காருங்களாண்ணா? வரும்போது பண்றேன், கண்டிப்பா எடுத்துக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரிங்க சரிங்க. ஆனா இப்போ உங்களுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துட்டாங்களாண்ணா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சுங்களா? இல்ல, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. ஆனா வந்துட்டு இன்னும் எதுவும் இல்லைங்கண்ணா, டெத் சர்டிபிகேட் ஒன்றும் வரல. டெத் சர்டிபிகேட் வரலைங்க. சரிண்ணா. இப்போ விஜய் அவர்கள் பேசலினாங்க, அவங்க பேசுனது ஒரு ஆறுதலாவது இருக்குங்களா உங்களுக்கு? ஆனா இப்ப இன்னைக்கு நேற்று கமலஹாசன் வந்தாருங்கண்ணா. சரிண்ணா. இன்னைக்கு காத்தால நாமக்கல் மேடம் எஸ்பி மேடம் வந்தாங்க. வந்துட்டு அம்பியாமர் வந்தாங்க. யாரு வந்து என்ன சொன்னாலும் பகல்ல வந்து எங்களுக்கு ஒண்ணுமே தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஏன்னா வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. கட்சிக்காரங்க, அது இல்லாம வந்துட்டு சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க எல்லாமே பகல்ல வந்துட்டு தான் போறாங்க. ஆனா வந்துட்டு நைட்ல இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் யாரும் தூங்குறதே கிடையாது. பிள்ளைகள் எப்பவுமே வந்துட்டு நாங்க வீட்டுல இருக்கும்போது பிள்ளையா இருக்கும்போது வீடு கலகலக்கான்னு அங்க ஜாமான் கொட்டி, கீழே கொட்டி, மேல கொட்டி, கலர் அடிச்சு, அதுக்கு நான் திட்டி, அவங்க 2 பசங்க அடிச்சு, அப்படி நாங்க விளையாண்டு ஜாலியா இருந்த வீட்டுல அப்புறம் பிள்ளைகளும் எப்படி இருக்கும்? புரியுது புரியுது. ஆனா நேர்ல கண்டிப்பா வரதா சொல்லியிருந்தாங்க. இப்ப அவர் பேசுனது ஒரு ஆறுதலாவது இருக்குங்களா? ஏன்னா நிறைய பேர் அவர் மேல வரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப யாரா இருந்தாலும் வந்துட்டு அந்த இடத்துக்கு வர முடியாதுங்க. ஸ்டாலின் சாரே இருந்தாலும் ஒரு இதாச்சுன்னா வச்சுங்களேன், இப்ப அவர்னாலதான் இந்த பிரச்சனை வந்து சொல்லிட்டு எல்லாமே திரும்பி அது ஒரு பெரிய இஷ்யூவா தான் ஆகும். ஓகே ஓகே. இப்ப ஸ்டாலின் சாராவே இருந்தாலும் சரி, சீமான் வந்தாலும் இந்த இடத்துல இப்ப 47 பேர் இருந்தாங்கன்னு தெரிஞ்சோம்னா அது ஒரு பெரிய பிரச்சனை தானே ஆகும். புரியுது. கண்டிப்பா கண்டிப்பா. அவரும் இது வேணும்னு பண்ண ஃபேமிலி இப்படிதான் நடக்கும்னு நினைக்க மாட்டாரு. இது அன்எக்ஸ்பெக்டடா நடந்துச்சு, யாரையும் குறை சொல்ல முடியும்? புரியுது புரியுது. கண்டிப்பா அவரு வரதாவும் சொல்லியிருக்காருங்கண்ணே. இப்போ அவங்க பேசுனது உங்களுக்கு ஆறுதலா இருக்கும்னு நினைக்கிறோம். நேர்ல கண்டிப்பா சந்திப்போம். நீங்க என்ன சேனல்னா? அண்ணா ஆதன். ஆமா. சரிங்க. நன்றி நன்றி. சரிங்க.